மகளே மருமகளே சீரியல்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம துளசியோட அம்மா ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க. ஏன்னா சாமியார் வந்து நம்ம துளசிக்கு மறுதாலி ஏறும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இல்லையா? அதை வந்து வீட்டில் எல்லாருக்கிட்டையுமே சொல்லி பயங்கர சந்தோஷப்படுறாங்க. எப்படியோ துளசியோட வாழ்க்கை நல்லா இருந்தா சரி, அவளுக்கு ஒரு துணை இருந்தா அதுவே சந்தோஷம். அவ வாழ்க்கையை அவ வாழணும் அப்படின்ற மாதிரி அவங்க வீட்டில் உள்ள எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு இங்க திருவிழாவுமே ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம அபிராமி இருந்துட்டு, "இங்க பாரும்மா துளசி, நீ சாமி ரூம்ல கொண்டு போய் வச்சில்ல அந்த கும்பத்த கொண்டு வா. உன் கையால கொண்டு போயிட்டு தான் அங்க சாமி கிட்ட குடுக்கணும்" அப்படின்னு சொல்லிட்டு, "சரிங்க அத்த" அப்படின்னு சொல்லிட்டு இங்க சூடாமணி பயங்கர கடுப்புல இருக்காங்க. இவெல்லாம் எங்கேருந்தோ வந்த பிச்சைக்காரியெல்லாம் இந்த வீட்டை எடுத்து நடத்திக்கிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி பயங்கர கடுப்பா இருக்காங்க. அதுக்கப்புறம் கும்பத்த எடுத்துக்கிட்டு கோவிலுக்கு போறாங்க. போற வழியில ஊர்க்காரவங்க எல்லாருமே பார்க்குறாங்க. இப்போ கோவிலுக்கு வந்துடுறாங்க. அங்க பூசாரி இருந்துட்டு, "அம்மா கூட்டம் ரொம்ப கம்மியா வந்திருக்கும்மா. ஏன்னா அத எப்படிம்மா நான் எப்படி சொல்லுவேன்?" அப்படின்னு சொல்லிட்டு, "ஏன் சாமி? ஏன் கூட்டம் கம்மியா வந்திருக்கு? என்ன காரணம்னு என்கிட்ட சொல்லுங்க சுவாமி" அப்படின்னு சொல்லி கேட்கவும், "அம்மா அது வந்து உங்க மருமக துளசி கும்பத்த கொண்டு வரதுனால தான் பாதி பேர் எங்க கோவிலுக்கே வரல. இப்படிப்பட்ட பொண்ணுக்கு பொண்ணு கையிலேருந்து கும்பத்த வாங்கி தான் திருவிழா செய்யணுமா? அப்படிப்பட்ட திருவிழா செய்யவே வேண்டாம். ஊருக்கு என்ன மரியாதை, சாமிக்கு என்ன மரியாதைன்னு சொல்லிட்டு என்னென்னமோ பேசுகிறாங்கம்மா" அப்படின்னு சொல்லிட்டு இங்க நம்ம சாமியார் சொன்னதுமே இதை கேட்டதுமே நம்ம அபிராமி பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்க. இப்போது வந்துக்கிற ஜனங்க கிட்ட மட்டும் சொல்கிறாங்க, "இங்கே பாருங்கள், உங்களுக்கு என்ன பிரச்சனை? இப்போது எல்லா குடும்பத்தில் உள்ள எல்லாருமே இப்போது திருவிழாவுக்கு வரணும், அவ்வளோதானே. நான் எல்லாரையும் இப்போவே கூட்டிகிட்டு வரேன். அது மட்டும் இல்லாமல் என் மருமக துளசி கழுத்தில் இப்போவே தாலி ஏறும்" அப்படின்னு சொல்லிட்டு, "என்னம்மா பேசிக்கிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம இப்போ சாமியாருமே கேட்கவும், "நான் பார்த்துக்கிறேன் இருங்க, உடனே எல்லாரையுமே நான் கூட்டிகிட்டு வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அபிராமி அந்த வேலையை போயிடுறாங்க. இன்னொரு சைடு சிவகாமி வந்து அந்த பவானி கிட்ட சொல்லியிருப்பாங்க, அதாவது கும்பத்தை கொண்டு வந்து துளசி கொடுப்பா, அன்னைக்கு திருவிழா வந்து நடக்கும், அன்னைக்கு அபிராமி இல்லாத நேரமாக பார்த்து துளசி கழுத்தில் நீ இந்த தாலியை கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. இப்போது பவானியுமே அதுக்கான வேலை எல்லாமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. துளசி ரொம்பவே ஃபீல் பண்ணி உட்காண்ட்ருக்காங்க. நமக்கு ஏன்னா இப்படியெல்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் இங்கே பவானி வந்து முன்னாடி நிற்கிறாங்க, தாலியோடு நிற்கிறாங்க. இங்கே பவானியை பார்த்ததுமே இங்கே நம்ம துளசி ரொம்பவே பதட்டப்படுறாங்க. இவன் எதுக்காக இங்கே நம்மக்கிட்ட வந்து நிற்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்ப பார்க்குறாங்க. உடனே, "நில்லு துளசி" அப்படின்னு சொல்லிட்டு, "எதுக்காக என்கிட்ட பேசுகிறீங்க? உங்களுக்கும் எனக்கும் என்ன ரிலேஷன் இருக்குது? எதுவும் இல்லைல்ல, எதுக்காக இப்படியெல்லாம் என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கீங்க? நவருங்க, பக்கம் போங்க" அப்படின்னு சொல்லிட்டு உடனே பவானி இருந்துட்டு, "இங்கே பாருடி, இப்போலேருந்து நீ என் பொண்டாட்டி ஆக போகிற, உன் கழுத்தில் நான் தாலி கட்ட போகிறேன்" அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை கேட்ட நம்ம துளசி பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. "ஏய் என்னடா என்னடா பேசிக்கிட்டு இருக்க? இந்த விஷயம் மட்டும் என் அத்தைக்கு தெரிஞ்சது அப்படின்னா நீ உயிரோடவே இருக்க முடியாது தெரியும்ல" அப்படின்னு சொல்லிட்டு உடனே பவானி இருந்துட்டு, "நீ என் பொண்டாட்டி ஆயிட்ட அப்படின்னா யார் நம்மளை 2 பேரையும் பிரிக்க போறா? ஒருவேளை நீ நான் என்னுடைய பொண்டாட்டி ஆயிட்ட அப்படின்னா கண்டிப்பாக உன் அத்தை அபிராமி அவங்களாலையும் இன்னும் பண்ண முடியாது. ஏன்னா நான் உன் புருஷன் ஆயிடுவேன்ல, உன் கழுத்தில் தாலி கட்டிட்டேன் அப்படின்னா" அப்படின்னு சொல்லவும் நம்ம துளசி ரொம்பவே பதட்டப்படுறாங்க. யாராவது வாங்கலாம் அப்படின்னு சொல்லி கத்துறப்ப தான் ஒரு 2 அடியாளுங்களை கூடவே கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. இப்போது துளசியோட வாயை பொத்த சொல்கிறாங்க. துளசியோட வாயை நல்லா அடைச்சிக்கிறாங்க. நம்ம துளசியால் கத்தவே முடியல. இப்போது இந்த பவானி துளசி கழுத்தில் தாலி கட்ட போகிறப்போ கரெக்டாக சின்ன தம்பி பார்த்துட்டாங்க. "டேய் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க" அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டான டைமுக்கு இங்கே பவானி வந்து சின்ன தம்பி அடி வெளுத்து வாங்கிடுறாங்க. "யார் கழுத்தில் தாலி கட்ட வரீங்க" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அடித்து எங்கள் பவானி அங்கேருந்து அனுப்பிடுறாங்க. உடனே நம்ம துளசி ரொம்பவே பதட்டத்துலேயும் பயத்துலேயும் இருக்காங்க. "சின்னம்மா நீங்கள் கவலைப்படாதீங்க சின்னம்மா, அதான் நான் வந்துட்டேன்ல" அப்படின்னு சொல்லிட்டு இப்போது நம்ம துளசி இருந்துட்டு அப்படியே சின்ன தம்பி கூட பேசாமையே போயிடுறாங்க. "ஏன் சின்னம்மா, ஏன் என் கூட பேசாமையே போகிறீங்க? உங்களை எவ்வளோ பெரிய ஆபத்துலேருந்து காப்பாற்றிருக்கேன், ஒரு நன்றி கூட சொல்ல மாட்டீங்களா" அப்படின்னு சொல்லிட்டு. "ஓஹோ, உங்கள் கூட நான் பேச மாட்டேன்னு சொல்லிட்டு நான் எப்போவோ சொல்லியிருக்கேன்ல, அதெல்லாம் மறந்துட்டு இப்போ வந்து பேசுகிறீங்களா" அப்படின்னு சொல்லி கேட்கவும், "என்ன சின்னம்மா இது, இதெல்லாம் உங்களுக்கே நியாயமாப்படுதா? என் உயிருக்கு உயிராக நான் லவ் பண்ணுற பொண்ணை மறக்க சொல்கிறீங்க, இதெல்லாம் கொஞ்சமாவது நியாயமாக இருக்கா சின்னம்மா? கொஞ்சம் நீங்களே யோசிச்சு பாருங்களேன், உங்களால் இந்த விஷயம் முடியுமா சொல்லுங்கள்" அப்படின்னு சொல்லிட்டு இப்போது துளசி இருந்துட்டு, "இங்கே பாருங்கள் சின்ன தம்பி, உங்களோட வாழ்க்கைக்கு நல்லது என்னமோ அதை மட்டும்தாங்க சின்ன தம்பி நான் பண்ணுவேன். உங்களுக்கு கெடுதல் என்றைக்குமே நான் நினைக்க மாட்டேன். நீங்கள் அந்த பொண்ணை நினச்சி வீணாக உங்கள் டைமை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தோணுது. அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிருக்கும், இல்லை வேறு என்ன வேணாலும் நடந்திருக்கும். தயவு செஞ்சு நீங்கள் அந்த பொண்ணை மறந்துட்டு வந்து என்கிட்ட
பேசுறது இருந்தா பேசுங்க. மத்தபடி என் கூட பேசணுமோ, இல்ல ஏதாவது அதாவது காலேஜ் கூட்டிட்டு போணுமோ, இப்படி எதுக்காகவும் என்கிட்ட வந்து முன்னாடி